சிந்தையில் கல் விரும்பி சிவசிவா என்பதைப் போல வந்தே மாதரம் என்பார் கிளியே, ஆனால் மனதில் அதனை கொள்ளார். மகாகவி பாரதியார் உடைய வரிகள் இது. வந்தே மாதரம்னு சொல்லக்கூடிய பலரும் உதட்டில் தான் அதை உச்சரிப்பாங்க, அவருடைய உள்ளத்தில் தேசபக்தி இருக்காது, அந்த பாடலுடைய அர்த்தம் இருக்காது அப்படின்னு மகாகவி பாரதி யாருக்காக சொன்னார் அப்படின்னு தெரியல. ஆனால் நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு என்று மோடி ஒரு 10 மணி நேர விவாதத்தை துவக்கி வைத்திருக்கிறார். பாரதி சொன்னதை மாதிரி மோடியினுடைய உதடு மட்டும்தான் இதை உச்சரிக்குது, ஆனால் இது உள்ளத்தில் அதனுடைய அர்த்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பாடலுடைய தமிழ் பதத்தை பாரதியார் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறார். அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது? வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலையஜ சீதலாம். இந்த வரிகளுக்கு இது ஒரு வங்காளி மொழி பாட்டு, சமஸ்கிருதத்துலேயும் வந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? பாரதியோட மொழியாக்கத்தை படிக்கிற போது, வணங்குகிறேன் தாயே, வளமான நீருடைய வளமான பழங்களுடைய மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றுடைய செழிப்பான பசுமை சூழ்ந்த தாயே. இதுதான் அந்த பாட்டினுடைய தமிழ் பதம். வந்தே மாதரம் என்கிற இந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய மோடி, பாரத மாதாக்கு ஜே என்று சொல்லக்கூடிய அவருடைய அரசு வந்தே மாதரத்தையோ அல்லது பாரத மாதாவையோ வணங்குகிறார்களா, பாதுகாக்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது.